வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 3/3/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். வரி ஏய்ப்பு மற்றும் வரி தவிர்த்தலை கட்டுப்படுத்துவதற்காக வரி விதிப்பில் தகவல்கள் மற்றும் அதை சேகரிப்பதில் உதவி ஆகியவற்றின் பரிமாற்றத்திற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இந்தியா மற்றும் புருணை நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாகியுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வரி ஏய்ப்பு மற்றும் வரி தவிர்த்தலை கட்டுப்படுத்துவதற்காக தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தத்தில் இந்தியாவுடன் எந்த நாடு கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் புருணை என்பதுதான். அடுத்த செய்தி பார்க்கலாம். தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹி 2019 பொதுத் தேர்தலுக்காக வடிவமைக்கப்பட்ட 4 மொபைல் செயலியை அறிவித்துள்ளார். இதில் என்ன 4 செயலின்னு பார்த்தோன்னா, முதல் செயலி சி விஜில்னு சொல்லுவாங்க. தேர்தல் நன்னடத்தை விதிமீறல்களை குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் அளிப்பதற்காக இது பயன்படும். அடுத்தது வாக்காளர் உதவி மையம், அதாவது ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன்கிற இந்த செயலி வாக்காளர் பட்டியலில் தனது நிலையினை அறிவதற்காக பயன்படும். 3வது சுவிதா செயலி. இந்த செயலி தேர்தல் பணிகளுக்காக வேட்பாளர்களுக்கு பல்வேறு அனுமதிக்காக இச்செயலி தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா PWD செயலி. மாற்றுத்திறனாளிகளுக்காக வாக்காளர் அடையாளம் மற்றும் பதிவிடும் முறையை எளிதாக்குவதற்காக இது பயன்படுது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேர்தல் பணிகளுக்காக வேட்பாளர்களுக்கு பல்வேறு அனுமதிகளுக்காக தொடங்கப்பட்ட மொபைல் செயலி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் ஸ்வேதா செயலி என்பதுதான். அடுத்த செய்தி பார்க்கலாம். தண்ணீரை வீணாக்குவதை தடுத்து தண்ணீரை பாதுகாக்கும் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஜல் அமிர்தா என்ற திட்டத்தை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜல் அமிர்தா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள அரசு எது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் கர்நாடக அரசு என்பதுதான். அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். காந்தியின் 150வது பிறந்த நாள் ஆண்டு விழாவை குறிப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தை சார்ந்த நிறுவனம் 0 மதிப்பிலான 12 வங்கிகளின் நினைவு ரூபாய் தாள்களின் வரிசையை உலகம் முழுவதும் வெளியிட உள்ளது. காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் அரசியல் வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் அந்நோட்டில் அவரது புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எந்த நாடு காந்தியின் 150வது பிறந்தநாள் ஆண்டில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 12 0 மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை வெளியிட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் ஐக்கிய அரபு அமீரகம் என்பதுதான். அடுத்த செய்தி பார்க்கலாம். 7வது பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பு நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம் 2019 ஆண்டுக்காக மார்ச் 2ஆம் தேதி சீம ரீஃப் பகுதியில் நடைபெற்றது. இதை RCEP இன்டர்செஷனல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான சுரேஷ் பிரபு கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பு 2012 தொடங்கப்பட்டது. தற்போது அதில் 16 உறுப்பு நாடுகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 7வது பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பு நாடுகளின் அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதற்கான பதில் கம்போடியாவில் நடைபெற்றது. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். 2019 ஆண்டு மார்ச் மாதம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவனத்திற்காக EMISAT எனப்படும் மின்னணு உளவுத்துறை செயற்கைக்கோளை இஸ்ரோ அமைப்பு விண்ணில் செலுத்த உள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்காக இஸ்ரோ அனுப்ப உள்ள மின்னணு உளவுத்துறை செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் EMISAT என்பதுதான். அடுத்தது விருதுகளை பற்றி பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதலாவது PV நரசிம்மராவ் தேசிய தலைமை மற்றும் வாழ்நாள் சாதனை விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியால் வழங்கப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, PV நரசிம்மராவ் தலைமை இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, PV நரசிம்மராவ் தேசிய தலைமை மற்றும் வாழ்நாள் சாதனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மன்மோகன் சிங் என்பதுதான். அடுத்தது முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாம். பொது கணக்கு தினம், அதாவது சிவில் அக்கௌண்ட்ஸ் டே மார்ச் 1ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருது. மார்ச் 1, 1976 அன்று புதுடெல்லியில் இந்திய சிவில் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ், அதாவது ICAS தொடங்கப்பட்டதன் நினைவாக ஆண்டுதோறும் மார்ச் 1 அன்று பொது கணக்கு தினம் சிவில் அக்கௌண்ட்ஸ் டே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொது கணக்கு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மார்ச் 1 என்பதுதான். அடுத்தது 2/3/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலும் 3/3/2019 கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவின் முதல் இந்திய இஸ்ரேல் கண்டுபிடிப்பு மையம்
அதாவது இந்தியா இஸ்ரேல் இனோவேஷன் சென்டர் IIIC தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் பெங்களூரு. இரண்டாவது கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவின் முதலாவது இணை வழி விவசாய மற்றும் உணவு வணிக கற்றல் தளம் தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் வாரங்கல் என்பதுதான். மூன்றாவது கேள்வி, எந்த நோக்கத்திற்காக ஸ்வஸ்தா பாரத் யாத்ரா என்ற தேசிய பரப்பு உரை தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் பாதுகாப்பான உணவு என்பதுதான். நான்காவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய குவிமாடம் எந்த நாட்டில் திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான பதில் இந்தியா என்பதுதான். ஐந்தாவது கேள்வி, 2018 உலகளாவிய பசி அட்டவணையில் இந்தியாவின் தரநிலை என்ன? இதற்கான பதில் 103வது இடத்தில் உள்ளது. அடுத்தது நம்ம 3/3/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? இரண்டாவது கேள்வி, தமிழகத்தில் வாழ்விட மேம்பாடு திட்டம் எந்த வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, விண்வெளி அறிவியல் நடவடிக்கைகளில் மாணாக்கரை ஈடுபடுத்துவதற்காக எந்த திட்டத்தை இஸ்ரோ தொடங்கியுள்ளது? நான்காவது கேள்வி, விவசாயிகளின் துயருக்கு தீர்வு காண்பதற்காக கிருஷிக் பந்து என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஐந்தாவது கேள்வி, ஸ்வீடனின் புதிய பிரதமர் யார்? இதுக்கெலாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.